ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சன் செக்ஷனில் ஒரு வித்தியாசமான எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட் பண்ண போகிறோம். பைனாப்பிள் கேசரி. இதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 1 கப்பு ரவைக்கு நீங்கள் 3 பங்கு லிக்விட் சேர்க்கணும். அந்த 3 பங்குமே நீங்கள் வாட்டராக சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு இன்னும் நல்லா ஃப்ளேவராக வேணும் அப்படின்னா அந்த 3 பங்கில் 1 பங்கு நான் பால் எடுத்திருக்கேன், மிச்சம் 2 பங்கு நான் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பால் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிச்சாக ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவை, நமக்கு எவ்வளோ ரவை எடுக்கிறோமோ அதே அளவு கப்பில் மோர் தென் ஹாஃப் நமக்கு பைனாப்பிள் தேவை. பைனாப்பிளை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ ரவை எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான அளவு சுகர் தேவை. இந்த மாதிரி நான் அப்புறம் முந்திரியும் கிஸ்மிஸும் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி அதில் போட போகிறோம். ஸோ நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் கடைசியாக நம்ம இந்த மாதிரி ஏலக்காயை க்ரன்ச் பண்ணி போட போகிறோம். அண்ட் தென் நம்ம டேஸ்ட்டுக்காக நான் இந்த மாதிரி சாஃப்ரான் எடுத்திருக்கேன். நல்லா டேஸ்ட் கொடுக்கும், கலரும் கொடுக்கும். ஸோ அதுக்காக சாஃப்ரான் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்மளோட சுவையான பைனாப்பிள் கேசரி தயாராகிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இது உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். பை பாய்.